என்னங்க இது? இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெருத்த பில்டப் குடுத்தோம். கடைசியில இன்னைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்எச்ச கொசு அடிக்கிற மாரி அடிச்சுட்டாங்களே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 212 ரன் வந்து எடுத்தோம். இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா இந்த ஸ்கோர் வந்து பெரிய டார்கெட் தான். இருந்தாலும் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் நல்ல பார்ட்னர்ஷிப்ப போட்டாங்க. இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஹெட்டை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஸ்பின்னருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா தீபக் சாகர் தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல கூட ஏதோ ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஓவர் வந்து துஷார் தேஷ்பாண்டே பவுலிங் போட வந்தாருங்க. அவரோட ஓவர்ல சிக்ஸா அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சாங்க. இதை வந்து பார்த்த உடனே அவ்வளோதான், இவங்க 2 பேரும் வந்து அடிச்சா சோழி முடிஞ்சு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க அதே துஷார் தேஷ்பாண்டேவோட ஓவர்ல ஹெட்டை வந்து ரொம்ப அழகா அவர் தூக்கிட்டாருங்க. பெரிய ஷாட் ஆட போய் டேரி மிச்சலுக்கு வந்து லட்டு மாதிரி கேட்ச கொடுத்து வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனது மட்டும் இல்லாம அடுத்த பால்ல இம்பாக்ட் பிளேயரா வந்த அன்மோல் பிரீத் சிங்கும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ஆனா என்னதான் 2 விக்கெட் போனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அபிஷேக் சர்மா வந்து தூக்கணும்ப்பா, இவர் நின்று நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு, அப்ப கூட மேட்ச் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே வந்து பேசாம இருங்க, கம்முனு கிடங்க, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தேன், அதே மாதிரி இன்னொரு விக்கெட் எடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அபிஷேக் சர்மாவை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. இருந்தாலும் மார்க்ரம் கிளாஸின்லாம் வந்து இருக்காங்கப்பா, இவங்களோட விக்கெட்டை வந்து எடுக்கணும், அப்பதான் நம்ம சிஎஸ்கே வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க மத்தீசா பத்திரனா வந்தாரு மனுஷன். அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு சூப்பரான யாக்கர் பாலை போட்டு மார்க்ரமோட ஸ்டெம்பை வந்து தெருக்கி விட்டுட்டாருங்க. சரி, மார்க்ரமோட விக்கெட்டை வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து எஸ்ஆர்எச்சோட ஒட்டுமொத்த நம்பிக்கை வந்து கிளாஸின் மேல தாங்க வந்திருந்துச்சு. எப்படியாவது அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாரு, கடைசி வரைக்கும் நின்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ். ஆனா அவரோட விக்கெட்டை மத்தீசா பத்திரனா வந்து ரொம்ப அழகா வந்து தூக்கிட்டாருங்க. கிளாஸின் அவுட் ஆனவனே அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலங்க. அப்துல் சமாது, சபாஸ் அகமது, பாட் கமின்ஸ் சொல்லி எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து 134 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச சிஎஸ்கே 78 ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டோங்க. உண்மையிலே இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியா வந்திருக்காங்க. ஏன்னா போன 2 மேட்ச் வந்து தோத்தவனே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல வந்து இருந்தாங்க. அதுலயும் போன மேட்ச் வந்து சொந்த மண்ணில போய் லக்னோ கிட்ட வந்து தோத்துட்டோம்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல வந்து இருந்தாங்க. இப்ப அந்த ஒரு வருத்தத்துக்கெல்லாம் வந்து சரி பண்ற மாதிரி மருந்து கொடுக்குற மாதிரி இந்த மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப அழகா வந்து வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து சிஎஸ்கே வந்து படைச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை வந்து இவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா வின் பண்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை போட்டு 4 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. அதுவும் வந்து ஒரே ஓவர்ல அவர் 2 விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டாவே வந்து மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஃபீல்டிங்ல டேரி மிச்சல் வந்து அசத்திட்டாருங்க. மனுஷன் 1 இல்ல 2 இல்ல 5 கேட்ச வந்து பிடிச்சிட்டாரு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து டேரி மிச்சலை தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு எதுக்கு 14 கோடி கொடுத்து இவரை வந்து எடுக்கணும், பேசாம பருத்தி முட்டை குடவுன்ல இருந்துக்கலாமே சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மூஞ்சி எல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு டேரி மிச்சல் வந்து பேட்டிங்லயும் பட்டைய கிளப்பிட்டாரு, அதே மாதிரி ஃபீல்டிங்லயும் வந்து கெத்து காமிச்சிட்டாரு. இனிமேல் வரப்போற மேட்ச்ல சிஎஸ்கே இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.